ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன மிஸ்டர் எக்ஸ் படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஆர்யா, கௌதம் கார்த்திக், ரைசா, அத்துல்யா ரவி, அனேகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எஃப்ஐஆர் படத்தை டைரக்ட் பண்ண மனு ஆனந்த் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஆர்யா வந்துட்டு ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக இருப்பார். யாருக்கும் தெரியாமல், தான் கூட லவ் பண்ணுற பொண்ணுக்கு கூட தெரியாமல் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு சின்ன சின்ன வேலையாக கொடுத்து ரொம்ப சோர்வடைய வைப்பாங்க. ஒரு கட்டத்தில் தான் லவ் பண்ணுற பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாங்கும் போது தான் மஞ்சு வாரியர் வந்து இந்த ஏஜென்ட் டீமுக்கே ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க தான் டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு டாஸ்க் உங்களுக்கு வருது. என்னன்னா, நியூக்ளியர் வெப்பனை வந்துட்டு ரஷ்யாவில் யாரோ ஒருத்தர் கடத்திட்டாங்க, அதை பாதுகாத்துட்டு இருந்தது மிஸ்டர் எக்ஸுங்கிற ஆளு தான் அப்படின்ற மாதிரி மஞ்சு வாரியர் சொல்லுவாங்க. அந்த எக்ஸ் வேற யாரும் இல்லை, உங்க அப்பா தான். உங்க அப்பா வந்து இந்த கேப்சூல் கோசரம் தான் உங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு போனாரு அப்படின்ற மாதிரி ஆர்யா கிட்ட சொல்லுவாங்க. ஆர்யா இருந்துட்டு, சரி நம்ம நாட்டுக்கோசரம் நம்ம பண்ணி ஆகணும், தான் அப்பா கோசரம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் இவங்க போவாங்க. போகும்போது தான் இவங்களுக்கு அந்த இடமே ஒரு ட்ராப்புங்கிற மாதிரி தெரியும். அந்த கேப்சூலை காப்பாத்திடுவாங்க. ஆனா அந்த மிஸ்டர் எக்ஸுங்கிற அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியாம போயிடும். அவங்க அப்பா இங்கேயே இறந்துற மாதிரி காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து அத்துல்யா ரவி இருப்பாங்க. அவங்கள காப்பாற்றி கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது வழியில சொல்லுவாங்க, எங்க அப்பா பேரு இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஆர்யாவுக்கு தங்கச்சி தான் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு தெரியாமையே அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச பிறகு 2 பேர் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள இந்தியாக்குள்ள அந்த கேப்சூல்ஸை கொண்டு வரும்போது தான் கௌதம் கார்த்திக் வந்துட்டு என்ட்ரி ஆவாரு. அவர் வந்து இந்த படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு. அவரோட வேலை என்னன்னா, இந்த கேப்சூல்ஸை இந்தியாவுக்கு எப்படியாவது கொண்டு வரணும், அது வந்து நம்மளால முடியாதுன்றதுக்கோசரம் அத்துல்யா ரவியை வந்துட்டு உள்ள தங்கச்சி மாதிரி செட் பண்ணி அந்த கேப்சூல்ஸை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க ஹீரோவுக்கு. ஆனா இது முன்னாடியே தெரியும், தான் தங்கச்சி இவ இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவ எதுக்கோசரம் வரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுன்றதுக்கோசரம் தான் அவர் நடிச்சிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இவங்க நினைச்ச பிளான் படியே எல்லாமே நடக்கும். கடைசியில அந்த கேப்சூல்ஸை கௌதம் கார்த்திக் எடுத்துட்டு போயிடுவாரு. அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது என்னன்னா, அவருக்கு வந்துட்டு சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு கசப்பான சம்பவத்தினால இந்த நாட்டையே அழிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருப்பாரு. அதனால அவர் இந்த வேலையை செய்வாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு அணுமின் நிலையத்துக்கு அந்த பாம்பை எடுத்துட்டு போய் ஒரு ஆர்க் ரியாக்டர் மாதிரி செஞ்சு அதை ரெடி பண்ணி வெடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஹீரோ போய் தடுத்து கௌதம் கார்த்திகை கொண்டுட்டு அந்த பாம்பை கொண்டு போய் கிணறுல போட்டுடலான்னு நினைக்கும் போது டைம் பத்தாம போயிடும். ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் போன பிறகுதான் அந்த பாம்பை தூக்கி எறியணுன்றதுனால அந்த பாம்பில் இருக்க டைமிங் பத்தாம அங்கேயே ஆர்யா இறந்து போற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி நல்லபடியா எல்லாம் பாதுகாப்பா இருப்பாங்கன்ற பட்சத்துல அங்க ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க. என்னன்னா, அனேகாவை வந்துட்டு, அதாவது ஹீரோயினை வந்துட்டு ஊருக்கு பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா தான் நம்ம படத்தோட ஹீரோ ஆர்யா இருப்பாரு. அவர் வந்துட்டு, நம்ம இப்போ சேஃபா இருக்கோம், நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற போது மஞ்சு வாரியர் அங்கே வருவாங்க. வந்துட்டு, ஏன் இப்படி ஒளிஞ்சு போயிட்டு இருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் போது தான், தன்னோட அப்பா இன்னும் சாவல, தன்னோட அப்பா தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், இந்த உலகத்தையே அதாவது இந்தியாவே அழிக்கிறதுக்கு தன்னோட அப்பா தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு, தான் அப்பா தான் ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னே மஞ்சு வாரியருக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா அவங்க தான் ட்ரெயின் பண்ணி எல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அதனால ரொம்ப ஏத்துக்க முடியாது. கடைசீட்டில் அந்த மிஸ்டர் எக்ஸுங்கிற பதவியை ஹீரோ கொடுத்து, நீ வந்து அவனை டேக்கிள் பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு லீட் விட்டும் முடிக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஸ்பை மூவி மாதிரி தான் இருக்கு. துரேந்தர் மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கங்க இருந்தாலும் ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் இல்லை. ஒரு நார்மல் ஸ்பை ஏஜென்ட் கதை கமர்ஷியலா எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆர்யாவோட எஃபர்ட் தான் பயங்கரம். அதுவும் அண்டர் வாட்டர் சீன்லாம் இருக்கும், அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.